வணக்கம். இது பருதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்துவிற்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கைகள், இடம்பெறவுள்ள விவாதம். புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. பாசிக்குடா விடுதியில் ஹிஸ்புல்லாவின் இரகசிய சந்திப்பு, வியாழேந்திரனின் முறைப்பாட்டின் நிலை. விமான பணிப்பெண்ணுக்கு 6 லட்சம் வழங்கிய நாமல். அளிக்கப்பட்ட ஆதாரங்கள் தொடர்பாக வெளியான தகவல் பிள்ளையான் குறித்து அம்பலமாக்கிய முன்னாள் கூட்டாளி. சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பிலே ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக முறைப்பாடு. தமிழ் பிரதேசங்களில் ஆயுதங்களுடன் நடமாடிய தலிபான்கள், வெளிவரும் அதிர்ச்சி தகவல். கருப்பு ஜூலை நாளை வெள்ளையடித்த அமைச்சர் சந்திரசேகரன், அர்ச்சுனா எம்பி குற்றச்சாட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது குறித்து முக்கியமான விவாதத்தை நடத்த நாடாளுமன்ற அலுவல்கள் குழு திட்டமிட்டுள்ளது. குறித்த விவாதம் எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் பிரிவு 17 கீழ் இந்த விவாதம் நடந்துள்ளது. இலங்கையில் சட்ட நடைமுறையாக்கத்தில் கொந்தளிப்பான காலகட்டத்தில் காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னகோன் தன்னுடைய நடத்தை மற்றும் தலைமைத்துவம் குறித்து பெருகி வரும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவருடைய நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பிலே விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழு அண்மையில் சபாநாயகரிடம் தங்களுடைய அறிக்கையை கையளித்துள்ளது. இந்த குழு தேசப்பந்து தென்னகோன் மீது குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த அறிக்கையின் பரிந்துரைகள் தொடர்பிலே நாடாளுமன்ற விவாதம் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அரசாங்கத்தில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. ஆலோசனை இல்லாமை, கொள்கையில் முரண்பாடுகள் மற்றும் மாணவர்கள் மீது ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கங்கள் இது குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுதொடர்பிலே சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில், தொழிற்சங்க சீர்திருத்தங்களை முற்றிலும் எதிர்க்கின்றது எனவும், இந்த சீர்திருத்தங்களில் புதிதாக எதுவும் இல்லை, அவை முன்பே விவாதிக்கப்பட்டதாகவும், கல்வி அமைச்சர் வகுப்பு அளவை 30 மாணவர்களாக குறைப்பது பற்றியும் பேசுகிறார். ஆனால் இந்த ஆண்டு அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் ஒரு வகுப்பிற்கு 40 மாணவர்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது எப்படி சாத்தியமாகும்? சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் அல்ல, தேசிய கல்வி ஆணைக்குழுவே வரையறை செய்ய வேண்டும். இந்த நிறுவனத்தின் மூலோபாய தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த சீர்திருத்தங்களை வரைந்த குழு தேசிய கல்வி நிறுவனத்தில் உள்ளது. அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை. பாடசாலையில் இருந்து இடைவிலகல் பற்றி ஜனாதிபதி பேசியுள்ளார். ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் இந்த நடவடிக்கையை அதிகரிக்கும் எனவும், இந்த தன்னிச்சையான முடிவுகளை தாங்கள் முற்றிலும் எதிர்க்கின்றோம் எனவும் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஓட்டமாவடி காளி கோயிலில் இருந்து பிரதேசத்தில் மீன் சந்தை அமைத்தமை தொடர்பாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக முறைப்பாடொன்றை செய்துள்ளார். ஆனால் இந்த முறைப்பாடு தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் நடைபெறவில்லை என்ற தரவு காவல் நிலையத்தில் கோப்புகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. இதேவேளை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த பின்னர் ஒட்டுமொத்த இலங்கையும் ஊரடங்கு சட்டத்தில் முடங்கியிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா பாசிக்குடா விடுதியில் தங்கியிருந்த 3 அரேபியர்களை நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். குறித்த 3 அரேபியர்களில் ஒருவர் விசா இன்றி தங்கியிருந்ததாகவும், அப்போது வியாழேந்திரனால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறிருக்க தற்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிள்ளையான் பல முக்கிய விடயங்களை கூறியிருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமான பணிப்பெண் ஒருவரை அலரி மாளிகையின் ஒரு அறைக்கு அழைத்து 6 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கினார் என பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார்.
மக்களின் பணத்தை இவர்கள் இவ்வாறு மோசடி செய்தார்கள், இப்போது வெட்கமில்லாமல் பேசுகின்றார்கள் எனவும், அன்று இவர்களின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ 2009ஆம் ஆண்டு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தன்னை அரசியல் பழிவாங்கலில் தொழிலில் இல்லாமல் செய்தார் எனவும் கூறியுள்ளார். ஆனால் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாதிலக்க திவுலுகனே தன்னை அழைத்து அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுத்துள்ளார் எனவும், நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளின்படி தான் பதவியில் இருந்து விடுக்கப்பட்டு தொழில் சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும், உங்களைப் போல் தண்டப்பணம் தாங்கள் பெறவில்லை எனவும் தண்ட சம்பளம் வாங்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானை கைது செய்தது முதல் ராஜபக்ஷ விசுவாசிகள் பிள்ளையானை காப்பாற்ற வரிசை கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் எனவும், தற்போது கடந்த காலங்களில் கொடூரமான ஈஸ்டர் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு ஏனைய கிழக்கில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் யாவற்றின் பின்னணியில் இருந்தவர்கள் தாங்கள் சிக்கி விடுவோமா என்ற எண்ணப்பில் துடிப்பதாகவும் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது எப்படி முடிய போகின்றது என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் வலுப்பெற்றுள்ளது. அசாத் மௌலானா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டாலும் அரசு தரப்பு ஒரு முக்கிய உண்மையை பெற்று விட்டதாக நம்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக காவல்துறை தலைமையகத்தில் ஸ்தம்பிக்கப்பட்ட நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். 2010ஆம் ஆண்டு பாடசாலை அதிபராக கடமை புரிந்த ஸ்ரீதரன் அரசியலில் பிரவேசித்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இந்நிலையில் திடீரென கோடிக்கணக்கில் எவ்வாறு சொத்துக்களை சம்பாதித்தார் என்பது தொடர்பிலே ஸ்ரீதரன் தெளிவுபடுத்த வேண்டும் என கோரி அவருக்கு எதிராக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றான கிளிநொச்சியில் அதிபராக பணியாற்றிய அவர் திடீரென கோடிக்கணக்கில் சொத்துக்களை சம்பாதித்ததில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனுடைய மனைவியின் பெயரில் குளிர்களை விற்பனை நிலையங்கள் 2ம், அவளுடைய மகளின் பெயரில் சிறப்பு அங்காடிகள் 2ம் இயங்குவதாகவும் தங்களுடைய தேடல்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த ஆட்சியின் போது வழங்கப்பட்ட மதுபான சாலை உரிமங்கள் 2ம் ஸ்ரீதரனின் பெயரில் இருப்பதாகவும் முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த சொத்துக்களை சம்பாதித்த முறை தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் முறைப்பாட்டாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழர்களின் பிரதேசங்களில் ஆயுதங்களுடன் தலிபான்கள் நடமாடி இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் இறுக்கமான சில சிரியா சட்டங்கள் இலங்கையில் தற்போது வரை நடைமுறையில் இருக்கின்றது என்று சொன்னால் யாரும் நம்பாத ஒரு விடயமாக காணப்படுகின்ற நிலையிலும், எண்ணிலடங்கா அடக்குமுறை, பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள், ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனைகள் என அடிமைப்படுத்தலின் உச்சகட்டத்தில் இந்த சட்டங்கள் காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய நவீன காலத்திலும் அது இலங்கையில் காணப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையில் முஸ்லிம்களின் அடிப்படைவாத குழுக்கள் மற்றும் படுகொலைகள், வெளிவராத உண்மைகள் என பல்வேறு கருத்துக்கள் உருவாகி இருப்பதாகவும், இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நேரடியாக தொடரப்பட்ட சிலர் இத்தொடர்பிலே விளக்கம் போது நம்ப வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கருப்பு ஜூலை நாளை வெள்ளையடிக்கும் விதமாக அமைச்சர் சந்திரசேகரனும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் ஜாலில் விழா ஒன்றினை கொண்டாடியிருந்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். காலமாக மத்திய அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தனையோ அதனையே அன்று அரசாங்கமும் செய்கின்றது எனவும், ஜேவிபி அரசாங்கத்திடம் அடிப்படை கல்வி தகுதியுடைய ஒருவரை அமைச்சராகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை கல்வி தகமை இல்லாத ஒருவரை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமித்துள்ளீர்கள் எனவும் அவர் கூறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.